ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டாங்க. சரி, அதான் போயிட்டு வரலான்னு போறேங்க. நீங்க? நான் அப்படியே வந்தேன். நீ எதுக்காகவே வர்ற? அப்படிங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? ஆமா, அவரு வேற வர்றாரு. அவர் அண்ணா அண்ணா ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்துன்னு போலான்னு வந்தேன். அண்ணன் வேற வந்தா. நான் என்ன பண்ண தெரியுமா? இந்த நாய் நாய் எதா இருந்தாலும் ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இந்த நாய் சொல்லுங்க. நான் சந்தோஷமா இருக்கு என் பொண்ணை பூ அல்வா வாங்கிட்டு போறேன். சரி, இந்த நாய் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்படியா நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிற என்ன எப்படி கேட்கலாம்? அப்படியா? ஏயா இருக்கு பேசிட்டு இருக்கலாம். இப்ப என்ன நடந்தது? எப்படி இவன் வரல என் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கு இவரு மல்லிப்பூ அல்வா. ஆமா, இந்த நாய் எதுக்கு வர்றான்? நான் சந்தோஷமா முட்டிட்டாரு. அவங்க வீட்டுக்கு எதுக்கு நீ அல்வாவையும் மல்லிப்பூ வாங்கிட்டு? வீட்டுக்கு போனீங்க, ரோட்ல போன. ரோட்ல போனேன்? என்னங்க ரோட்ல தான் போனேங்கிற? ஏடா நாய், அப்புறம் வீட்டுல இருக்கிற பொய்யா சொல்லுவாங்க. ரோட்ல அல்வா பூ வாங்கிட்டு போனேன். அதுக்கு அவன் சேவ கட்டையும் செருப்பனுடைய அடிக்கிறதுக்கு குறிச்சி நகருக்கு நான் போனேன். நீங்க அந்த பக்கம் வந்த. இருங்க. நீ ரோட்ல எதுக்கியா போன? எதுக்கியா அங்க ரோட்ல போன? நம்ம வீட்டுக்கு போன. உன் வீட்டுக்கு போனியா? அடே, இவன் வந்து ரோட்ல போய் அடிக்க மாட்டேன். இவன் வந்துட்டு நேர வீட்டுக்கு போயிருக்கிறான். அவன் இவன் பார்த்ததுமே செருப்ப சீவ கட்டையிலே அடிச்சு துரத்திருக்கிறான். செருப்பு சீவ கட்டையில தாங்க முடியாம இவன் ரோட்டுக்கு வந்திருக்கிறான். அப்ப என்ன ஆளு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. அந்த ஆளு ஜாலியா இருக்கிறதுக்கு அவன் சம்சாரத்துக்கு பூவையும் அல்வா வாங்கிட்டு போனா உனக்கு என்னையா நோக்குது? மாத்தி மாத்தி அடிக்கிறானுங்கடா. இதே பொழப்பா போச்சு. பொழப்பா போச்சு நம்ம பொழப்பு. நீ சந்தோஷமா இருக்கணும்னா அவன் வீட்டுல சந்தோஷமா இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை ஐயா இப்படி பண்ணாதான் சந்தோஷமா இருக்கிற அப்படின்ட்டு கண்டவங்க கிட்ட சொல்றீங்க. இப்படி சொன்னா இப்படிதான் எல்லா வீட்டுல பிரச்சனையாகு. பஞ்சாயத்துக்கு வெள்ளம் கோயிலுக்கா அந்த எந்த அக்கா போறாருன்னு தெரியலையே. சரி வா, நானும் தனியா போறேன். வா, என்னன்னு கேட்கலாம். வா. பஞ்சாயத்து கூப்பிட்டவரை பாலத்தோரத்தில் சாஞ்சு நிற்கிறாரு. அவருதான் ஐயா கூப்பிட்டாரு. தம்பி, என்ன பஞ்சாயத்து தம்பி? என்ன போய் கேட்கலாம். வா. ஆனா பாருயா, பஞ்சாயத்துக்கு பேசினவர் இங்க நிக்கிறாரு. ஐயா கேளையா, சொல்லையா அவர்கிட்ட. ஐயா, என்ன பிரச்சனை பாருங்க? பஞ்சாயத்து கூப்பிட்டாலும் பாருங்க, வந்து நிக்கிறாப்ல. என்னங்க என்னங்க சொல்றேன் ஐயா? கோமனை வச்சது எத்தனை கோமனத்தை கூடி காணுங்க ஐயா. எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த கோமன துணி பூரா புளியம்பேட்டு சந்தையில லைன பெட்டி மேல வச்சு வித்துட்டு இருந்தாங்கம்மா. அந்த பண்ணு தலையை உட்காந்து இருக்கிறான். பண்ணு தலையனா? ஆமா, இப்பதானே அடி வாங்கிட்டு போனா. ஆமா, எல்லாம் அவன் பண்ற வேலைதான். அவன் பண்ற வேலையா? ஆமா ஏயா, அவனால ஒரே அக்க போறியா? கடைசியில கோமனை திருடிட்டு போய் சந்தையில வித்து இருக்கான். நீங்க போயிட்டு இருக்கான். அவனை போய் இழுத்து போய் நீங்க தான் கேட்டதுக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணணும். அவனை கேட்டு போய் அடிக்க மாட்டா. வா விட்டு ஜோலி இருக்கா பாக்கம். வாயா, உங்கள்கிட்ட ஜோலி இருக்கு சொல்றாங்க. கூப்பிடுறாரு. வா. போட்டு இருந்த கோமனை தூக்கிட்டு போனீங்க ஐயா? ஆமா. பாருயா, கோமனை தூக்கிட்டு போயிட்டு ஆமான்னு வேற எதுக்கே தூக்கிட்டு போன? கோமனத்துக்கு நல்லா ஆப்பறாங்க அந்த ஊர்ல. எந்த ஊர்ல? அந்த ஊர்ல. அந்த ஊர்ல எல்லாம் ஃபேமஸ் சந்தையில. ஏய்யா, அடுத்தவங்க கட்டின கோமனம் ஃபேமஸா? ஆமா, அதனாலதான் தூக்கிட்டு போனியா? கோமனை தூக்கி போய் வித்து போட்டு அந்த ஊர் சந்தையில கூட்டிட்டு போய் ஐயா, கோமனம் போனா போட்டு பாருங்க. அந்த 35 கோமன்ட்டு நான் உங்களுக்கு வேட்டி வாங்கிட்டு கிழிச்சு 35 கோமன் உங்களுக்கு தரேன். கட்டிக்குங்க. நீங்க அது இதெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அதே ஐயோ பிரச்சனை தெரியுமா? கோமனத்தை கேட்டா பயந்துட்டு ஓடுறானுங்கல்ல. பிளடி நான்சென்ஸ். என்ன பண்றதுன்னு ஓடுறானுங்கல்ல.